ஆதிசக்தி அன்னையே போற்றி போற்றி. ஆதிசக்தி அன்னை வழங்கும் நவராத்திரி அருள் உரைகள். 2ஆம் தின அருளுரை. அன்பு நிறைந்த மானுட குழந்தைகளே, ஆதிசக்தி அன்னையின் அருளாசிகள். நவமாய் உதித்தெழுந்த திருவிழா காலம் அதனில் அகத்தினில் எண்ணற்ற மாற்று நிலைகளை உருவாக்கும் பிரபஞ்ச சக்தியானது பெருகியிருக்கும். அதனை உணர்ந்து ஏற்க வேண்டியதே முதன்மை கடமையாகும். தன் முன்னே அறுசுவை விருந்துகள் படைக்கப்பட்டிருப்பினும் கரம் நீட்டி அமுதினை ஏற்று சுவைத்தால் மாத்திரமே பலன் உண்டு. அவ்வகையில் அரிய பல ஆற்றல்கள் இப்பிரபஞ்சத்தினால் பூமிக்கு பொழியப்படும் காலங்களில் உணர்ந்து தியானித்து ஏற்பது ஒன்றே நற்பலனை விளைவிக்கும். எவ்விதம் உணர்ந்து ஏற்பது? யாம் அருளிய வண்ணம் தீபச் சுடரினை பொருத்தி மனதினை ஒரு நிலை கொண்டு அக மார்க்கமாய் தியானித்தால் உயிர் எனப்படும் இயங்கு சக்தியானது பிரபஞ்ச ஆற்றல்களை உணர்ந்து ஏற்றிடும். படையலிடும் உணவுகளை ஏற்காது ஒரு மனிதன் மாற்றுப் பணிகளிலே ஈடுபட்டிருந்தால் எவ்விதம் உணவின் ஆற்றல்களை பெறுவது? அங்கனமே பிரபஞ்ச ஆற்றல்களை ஏற்று இயங்க வேண்டிய உயிருக்கு மாற்று பணிகளை அருளி நின்றால் பலன் ஏது? அன்பு குழந்தைகளே, உணர்ந்து செயல் புரியுங்கள். நவராத்திரி எனப்படும் திருவிழா காலமானது ஏன் முன்னோர்களால் வகுக்கப்பட்டுள்ளது எனில், மனிதர்கள் தேவியினை பன்முக ரூபங்களில் துதித்து பூஜிப்பதன் மூலம் உயிரணுவானது இப்பிரபஞ்ச ஆற்றல்களில் கலப்புற்று பூமியினை அடைகின்ற அதி உன்னத பிராணசக்தி எனும் எரிபொருளினை உணர்ந்து ஏற்று உன்னத நிலையினை எய்தும் பொருட்டே. நவராத்திரியின் முதல் தினம் அதிலே எழிலாய் ஓர் தீபச் சுடர் பொருத்தி ஆராதித்த நிலையில் நிகழ்ந்தது யாது? மூலாதாரத்தில் உயிரின் பிராண ஆற்றல்கள் குவிக்கப்பட்டது. அதன் மூலம் உயர்ந்த உணர்வு அலைகள் யாவும் ஊக்குவிக்கப்பட்டு மூலாதார சக்கரத்தின் தன்மையானது மாற்றியே அமைக்கப்பட்டது. இப்பூ உலகினில் வாழ்கின்ற அனைத்து மானுட ஆன்மாக்களுக்கும் இந்நிகழ்வானது பிரபஞ்ச சக்தியின் மூலம் நவராத்திரி திருவிழா காலங்களில் ஊக்குவிக்கப்படும். எனினும் பலருடைய மூலாதார சக்கரத்தின் தன்மை எழிலாய் மாற்றம் அடைந்து மேல் நோக்கியே பயணிக்கும் ஆற்றலையே இப்பிரபஞ்சமானது பொழிந்திருக்கும். உணர்ந்து ஏற்போரே அதிக அளவு ஆற்றல்களை பெற்று பயனடைவர். நவராத்திரியின் 2ஆம் தினம் அதிலே மாலை பொழுதினில் 2 தீபச் சுடர்களை பொருத்தி வழிபடுங்கள். முந்தைய ஆண்டு காலம் அதனில் நவராத்திரி திருவிழா காலத்தினில் யாம் ஒடுங்கியே செயல் புரிந்த காரணத்தினால் முதல் தினமதிலே 9 தீபங்களை பொருத்தி இறுதி தினமதிலே ஒடுங்கிய நிலையில் 1 தீபச்சுடர் பொருத்தி வழிபடவே யாம் எடுத்துரைத்தோம். இத்தருணத்தில் யாம் ஆதி சிவனுள் ஒடுங்கி ஐக்கியமாகிய நிலையில் சிவனாரின் ஆற்றல்களாய்
விரிந்து செயல்புரிகின்றோம். அதன் பொருட்டே தீபச்சுடர்களை ஒன்றிலிருந்து துவங்கி அதிகரிக்கவே எடுத்துரைக்கின்றோம். 2ஆம் தினம் அதிலே 2 தீபங்களை பொருத்தி வழிபடும் தருணத்தில் நிகழ்வது யாது? விழிகளை மூடி தியானிக்கையில் உட்கவனத்தை முழுமையாக மூலாதாரத்தினில் செலுத்திடல் வேண்டும். உங்களின் உடல்தனிலே சேமிப்புறுகின்ற சுக்கில ஸ்ரோர்ணித மூலாதார உயிர் சக்தி எனும் எரிபொருளானது உயிர் எனும் தீபச்சுடருக்கு எரிபொருளாக உருமாறிவிட சிரசின் உச்சியினை நோக்கி பாய்வதாக கண்டுணர்ந்து தியானிக்கவும். உயிர் சக்தி எனும் எரிபொருள் மூலாதாரத்திற்கு சென்று வீணுருவதனை தடை செய்திடல் வேண்டும். மாறாக மூலாதாரம் ஈர்க்கும் பிரபஞ்ச சக்தியினை உயிருக்கு உணவாகவே மீண்டும் செலுத்திடல் வேண்டும். இப்பிரபஞ்சமானது இத்தருணத்தில் உமிழக்கூடிய எரிபொருள் என்பது மூலாதார சக்தி நிலைகளுக்கு ஆதாரமாய் விளங்கும். எனில் மூலாதார சக்தி நிலைகள் ஓங்கியே செயல்புரியும். இப்பிரபஞ்ச சக்தியில் கலப்புற்றுள்ள ஓர் உன்னத எரிபொருள் மானுட உடல்களின் மூலாதார சக்கரத்திற்கு நேரிடையாக செலுத்தப்படுவதனை தீர்க்கமாய் ஆழ்ந்து தியானிக்கையில் உணர்ந்திடலாம். எத்தருணத்திலும் உயிரின் ஆற்றல்களையே எரிபொருளாக பெற்று இயங்குகின்ற மூலாதாரமானது நவராத்திரியின் முதல் 2 தின பொழுதுகளில் மாத்திரமே பிரபஞ்ச சக்தியினை தன்வசம் ஈர்த்து சேமிக்கும் சக்தி படைத்திருக்கும். இரும்பு சக்தி எனப்படும் ஓர் அதி உன்னத எரிபொருளினை இப்பிரபஞ்ச ஆற்றல் உமிழக்கூடிய 2 அதிமுக்கிய தினம் என்பது நவராத்திரி எனப்படும் திருவிழா காலத்தின் முதல் 2 தினங்களாகும். இத்தகைய இரும்பு சக்தி என்பது புறத்தினிலே மனிதர்கள் ஏற்கும் உணவினில் அமைந்திருக்காது. அதி உன்னத நுணுக்கமான அணுவின் பாதரச ஆற்றலை உள்ளடக்கிய இரும்பு சக்தியானது காற்றினிலும் ஒளி மற்றும் ஓசையின் அலைவரிசைகளிலும் கலப்புற்று புவியினை அடைகின்ற உன்னத காலமாகும். உணர்ந்தோர் யாவரும் இவ்வரிய உன்னத எரிபொருளினை மூலாதாரத்தினில் ஏற்று சேமித்து பின்னர் மேலேற்றம் புரிந்து உயிருக்கு செலுத்திடுவர். இதனை அறிவினாலும் உணர்வினாலுமே ஏற்றிடல் வேண்டும். நவ துவாரங்கள் கொண்ட உடலினில் 2 துவாரங்கள் மூலம் வெளியேறுகின்ற உயிர் சக்தியினை மூலாதாரத்திலிருந்து உயர்த்தி சிரசின் உச்சிக்கு செலுத்துவதற்கு உகந்த காலமாய் திகழ்வது நவராத்திரியின் முதல் 2 தினங்களே. எனில் அனைவரும் மாலையில் அல்லது இரவு பொழுதுகளில் 2 தீபங்களை பொருத்தி மூலாதாரம் சார்ந்த 2 துவாரங்களின் மூலம் ஆற்றல்கள் விரயமாகாது அவை சிரசின் உச்சிக்கு ஏற்றம் அடைந்து உயிருக்கு உணவாக உருமாற வேண்டும் என்றே எண்ணி ஆழ்ந்து பிரார்த்தனை புரியுங்கள். பிரபஞ்ச ஆற்றலை மூலாதார சக்கரம் உவந்து ஏற்று உயிருக்கு உணவாய் அளிப்பதனை உணரலாம். இதன் மூலம் ஆன்மாவினை நோக்கிய உயிரின் அகப்பயணத்திற்கும் வீரியமான எரிபொருள் கிட்டும். உயிர் சக்தி பெருகிட உவந்து ஏற்று தியானித்து உன்னத நிலைகளை எய்திடுங்கள். அன்னையின் கருணை மிகுந்த ஆசிகள்.